பழம் இப்போ பழம் ரொம்ப அவசியம். சரி வாங்கிட்டு வரேன். நீ கத்தாதே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பஜனை நல்லா போகணும், அவ்வளவுதான் எனக்கு. நான் வேணா மங்களா சார் அமைச்சா தேவண்ணா வீட்டில் வேலைன்னு அப்படின்னு. அம்மா அப்பா நான் த கிரேட்டஸ்ட் மாங்க ஆர்டிஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி ஆக போகிறேன். எல்லாம் அத்துப்படி அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா. உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல. சும்மா தானே 3 மாசத்துக்கான மளிகை சாமான் வந்து இது வந்துடே. நானா மளிகை சாமான் எல்லாம் போறப்பா டேய் அப்படி நில்றா. அப்புறம் இந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டை தடிகளை வச்சுட்டு I am Red Mask and I am going to become the greatest manga artist of the century. எப்படிடா இது இந்தியாவிலேருந்து பண்ண முடியும் நினைக்கலாம். ஏன் முடியாது? நான் 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் மாங்கா வரைய ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு தெரியாது இந்தியாவிலேருந்து போக முடியாது. ஜஸ்ட் அ பியூர் ஃபன் வரைஞ்சேன். லிட்ரலி இது 30 பேஜ் ஆஃப் ட்ராஷ் கிரியேட் பண்ணேன். எனக்கு அப்போ தெரியாது ட்ராஷ். அப்போ நான் மற்ற மாங்கா கூட கம்பேர் பண்ணி அந்த கிழிச்சு போட்டேன் கோதில். ஒரு கேவலமாக இருக்குன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்து இந்தியாவிலேருந்து எப்போ மாங்கா ஆர்டிஸ்ட் நினைச்சேன். முடியல, சோர்ஸ் இல்லை. ஜஸ்ட் நான் மாங்கா ஆர்டிஸ்ட் கனவே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சம் குரூப் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணேன். அண்ட் அவங்க தான் வந்து எனக்கு திரும்பி அவங்க கூட பேச ஆரம்பிச்சக்கப்போ தான் எக்கச்சக்க ஐடியா கிடச்சிச்சு அண்ட் எக்கச்சக்க சோர்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் நிறைய பீப்புள் இருக்காங்க, அந்த ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் தான் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்க கூட பேச ஆரம்பிச்சக்கப்போ நிறைய சோர்ஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நான் ஆளுங்க கூட நான் பேசுறேன்னா கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு கைட் பண்ணலாம்னா நான் உங்களுக்கு டீச்சர் கிடையாது, சென்ஸே கிடையாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷோ மை ஜர்னி. அதை பார்த்து நீங்கள் கற்றுப்பீங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி ட்ராயிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்ணுறேன். சில பேருக்கு ஸ்டோரி தெரியலாம், சில பேருக்கு ட்ராயிங் வரைய தெரியலாம், சில பேருக்கு ரெண்டுமே தெரியலாம். ரெண்டுமே தெரிஞ்சால் அதை பெட்டராக உதவி பண்ணுறேன். ஸ்டோரி தெரியலாம், ஸ்டோரி கிரியேட் பண்ண உதவி பண்ணுறேன். ட்ராயிங் வரைய உதவி பண்ணுறேன். என் சேனல் ஸ்டார்டிங் டைமில் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்காக உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கள வந்து நான் ஃப்ரீயாக கிளாஸஸ் இருக்கிறேன். அண்ட் ஐ கம்ப்ளீட் மை ஒன் ஷாட் மாங்கா. நான் அதுக்கான இதுவும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். பட் ஐ கான்ட் கிவ் த ஃபுல் சோர்ஸ் பிகாஸ் அது வந்து காம்படிஷனுக்கு போகுது. காம்படிஷன் போனால் லீக் பண்ண முடியாது. ரிசல்ட்டுக்காக கண்டிப்பாக லீக் பண்ணுறேன். இது என் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அதனால் அவ்வளோ சூப்பராக இருக்காது. பட் 6 months ஆஃப் ஒர்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். லாஸ்ட் 6 months தான் நான் மாங்கா கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு இது போதும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் நினச்சேன் இந்த மாங்கா முடிச்சுட்டு அடுத்த மாங்கா ஆரம்பிச்சிடலாம். அப்போ அடுத்த மாங்கா போகலான்னு. அடுத்த மாங்கா முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ சமைக்கலான்னு நினச்சேன். அடுத்த காமிக் முடிச்சா நம்ம தான் இன்னொரு காமிக் ஆரம்பிச்சிருவோமே, இன்னொரு மாங்காக்கு போயிடுவோமே. எப்படி நான் வீடியோ சமைக்கிறேன்னு நினச்சிட்டு அப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெக்கார்ட் குவாலிட்டி மோசமாக தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். எனக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதலை. நான் வந்து கம்மிங் ஜூனில் வந்து ஒரு காம்படிஷன் வருது. அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன். அந்த காம்படிஷனில் நான் என்னென்ன பண்ணுறேன், என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் காட்டுவேன். நீங்கள் அதை பார்த்து க்ரோ ஆகலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். உங்களை என் லெவலுக்கு கொண்டு வர அளவுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஜஸ்ட் புஷ் பேஸ் யுவர் லிமிட் ரைட் ஹியர் ரைட் நவ். அண்ட் வீடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. சொல்கிற கேளுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒன்றுமே தெரியாது. அது ஆனால் நல்லா இருந்தால் ஒரு கீழே கொஞ்சம் தட்டு அந்த மாதிரி இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. கையெழுத்து கும்பிட்டுருங்க. அது பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. பை.